ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. சாகர் என்டர்பிரைஸில் இருந்து நான் கீதா சாகர். நம்ம இப்போ இந்த வீடியோவில் நாட்டு சக்கரை டீ சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி போடுறது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா 4 பேருக்கு டீ போடுறதுக்கு உண்டான மெஷர்மெண்ட்ஸு அதுதான் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், சொல்லிகிட்டு இருக்கேன் நான். சரிங்களா? 4 கப் எடுத்தாச்சு. 4 கப்புக்கான உண்டான பால் அளவு, தண்ணி அளவு, டீ தூள், நாட்டு சர்க்கரை, இது எல்லாமே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் கொடுக்க போகிறேன். இது நம்மளோட பாலுங்க. டெய்லியும் 1 லிட்டர் நம்ம வாங்குகிறோம். இது வந்து நாங்கள் பேக்கெட் பால்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. பாருங்கள், நாட்டு மாட்டு பாலுங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா திருப்பூரூர்லேருந்து கொண்டு வராரு டெய்லியும். அவர்கிட்ட தான் நாங்கள் கொஞ்சம் சில வருஷமாகவே அவர்கிட்ட தான் வாங்கிட்டுருக்கோம். இப்போ பால் 1 லிட்டர் பாலை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அவங்க வந்து வாட்டரெல்லாம் மிக்ஸே பண்ண மாட்டாங்க, அப்படியே பியூராக கொண்டு வந்து கொடுப்பாங்க. நம்மளுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால ஒரு டம்ளர் எதுனா நம்ம தண்ணி கலக்கிறதுனா கலந்துக்கலாம். ஜஸ்ட் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏதாச்சும் 1-2 தூசி துரும்புகள் ஏதாச்சும் இருக்கலாம் இல்லைங்களா, அதனால் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது, பாருங்கள் எவ்வளோ பியூராக ஒயிட்டாக கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. நல்ல தரமான ஒரு நாட்டு மாட்டோட பால் இது நம்மளுது. நீங்களும் முடிஞ்சால் அந்த மாதிரியே வாங்க பாருங்கள். ஏன்னா மாடு சாப்பிட்ற உணவுலேருந்து எல்லாமே நல்ல உணவாக இருந்தால் தான் பாலும் அந்தளவுக்கு நல்லதாக தரமானதாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பாலை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாலை சூடு பண்ணி பால் வந்து கொதிச்சுட்டுட்டோம். நீங்கள் பேக்கெட் பால் கூட யூஸ் பண்ணலாம். நாங்கள் இதுதான் யூஸ் பண்ணுறோம், மாட்டுப்பால் தான். இப்போது பால் வந்து நான் பக்கத்து அடுப்புக்கு மாற்றிட்டேன். இதில் வந்து நம்ம இப்போது டீ தூளை போட்டு கொதிக்க விட்டுலாம். டீ தூளை தனியாக இந்த மாதிரி தான் நாங்கள் போடுவோம். இதுதான் பெஸ்ட்டு. டீ தூளை வந்து நம்ம தனியாக போட்டுக்கலாம். டீ தூள் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் யூஸ் பண்ணுறது வாக் பக்கரின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. அண்டு இதுக்கு முன்னாடி 3 ரோசஸ் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். நீங்களும் உங்களோட டீ தூள் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. அது நீங்கள் உங்களுக்கு ரெகுலராக எது யூஸ் பண்ணுறீங்களோ அதே நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போது தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணி டீ தூள் கொதிக்க விட்றதுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 டம்ளர், 1 டம்ளர், இன்னும் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். 1.25 டம்ளர், இன்னும் ஒரு 1/4 டம்ளர், 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதில் வந்து சிம்லேயே வச்சுக்கலாம். நாங்கள் வந்து யூஸ்வலாக 2 ஸ்பூன் போடுவோம், இல்லைனா 2.5 ஸ்பூன் கூட போடலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கும், அந்த மாதிரி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வேணுமோ இல்லை லைட்டாக வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். அது நீங்கள் யூஸ் பண்ணுறது ரெகுலராக எப்படி போடுறீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் சிம்லேயும் இல்லாமல் ரொம்ப ஃபுல் ஃப்ளேம்லேயும் இல்லாமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டே இருப்போம். நான் அந்த 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிச்சுட்டே இருக்கணும். ஒரு டம்ளருக்கும் கொஞ்சம் கீழே ஒரு 3/4 டம்ளர் இல்லை ஒரு டம்ளர் அளவுக்கு அது குறையிற அளவுக்கு நான் கொதிக்க விட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது டீ தூள் நல்லா இறங்கும். நம்மளுக்கு இறங்க நம்மளுக்கு இன்னும் டீ நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். நல்ல ஸ்ட்ராங்கான டீ நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். அதனால் நல்லா கொதிக்கிட்டுக்கலாம். கொதிச்சு பாருங்கள், கலர் வந்து நல்ல ப்ரௌன் கலராக வந்துடுச்சு. பால் வந்து நம்மளுக்கு இப்போ கொதிச்சிருச்சு, கொதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இதோ ஆஃப் பண்ணிடலாம். கொதிச்சிருச்சு, பால் ஆஃப் பண்ணிடலாம். பால் ரெடி நம்மளுக்கு. டீ தூளும் ஆல்மோஸ்ட் கொதிச்சிருச்சு, போதும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பால் ஆட் பண்ணலாம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணியே குறைஞ்சிருக்கு பாருங்கள். நம்ம ஊற்றுனது 1.25 டம்ளர் ஊற்றினேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டம்ளர் இல்லை ஒரு கொஞ்சம் மேலே இருக்கலாம், அவ்வளோதான். அந்த ரேஞ்சில் அந்த அளவுக்கு வர அளவுக்கு நீங்கள் கொதிக்க விட்டுக்கணும். அப்படி கொதிக்க விட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு நல்ல டீ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்தது இப்போ நாட்டு சக்கரை, நம்மளோட நாட்டு சக்கரை இது. நம்மளோட பியூரான சுத்தமான நாட்டு சக்கரை ரெடியாக இருக்குது. சரி, பால் இப்போ போட்டுக்கலாம் நம்ம. போதும், இவ்வளோ கொதிச்சது போதுமானது. தண்ணி வந்து 1.25 டம்ளர் தண்ணியை ஊற்றிருக்கோம். 4 பேருக்கு டீ போடணும் அப்படின்னா ஒரு 3.25 டம்ளர் பால் ஊற்றணும். 3.25 டம்ளர். ஏன்னா இன்னும் இதுவும் நம்ம கொஞ்சம் கொதிக்க விட போகிறோம். 2 மிங்கிளாயும் நல்லா கொதிக்கணும். அதுக்காக 3.25 டம்ளர் பால் ஊற்றலாம் நம்ம. 1, 2,
இது எங்கள் வீட்டோட அளவு டம்ளர். உங்களுக்கு எது வேணுமோ அதையே எடுத்துக்கோங்க. அதே தான், இதே மெஷர்மெண்ட் சேம் தான். நீங்கள் எந்த சைஸ் டம்ளரில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுறீங்களோ அதிலேயே பால் ஊற்றினா அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக உங்களுக்கு ஷூட் ஆகும். 2 அண்டு 3வது டம்ளர் ஊற்றிடலாம். பால் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா எவ்வளோ திக்காகவும் நல்ல பியூர் ஒயிட்டாகவும். 3வது டம்ளர். இன்னும் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் ஊற்றிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு 4 டம்ளர் டீ கரெக்டான டீ கிடைக்கும். 1/4 டம்ளர். ஓகே, போட்டாச்சு. 3/4 டம்ளர் பால், 1/4 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொதிக்க விடலாம். பால் ஊற்றினதுக்கு அப்புறமாவும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர்லாம் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் விடுவாங்க. நான் வந்து ஒரு 3 to 5 மினிட்ஸ் சொல்லியுமே கூட விடுவேன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா பாயிலிங்காக நல்லா பாயில் ஆகிட்டே இருக்கட்டும்னு விடுவேன். விட பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட அந்த வாசனை நல்லா வரும். டீ தூள் இறங்கிடுச்சு அப்படிங்கிற வாசனை நல்லா உங்களுக்கு தெரியும். இது பாருங்கள், கொதிச்சு இந்த மாதிரி வரும் நம்மளுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீ தூளும் பாலும் நல்ல மிங்கிள் ஆகிறதுக்கான டைமிங் இது. நல்ல மெர்ஜ் ஆகும்போது நம்மளுக்கு டேஸ்ட் இன்னும் அமேசிங்காக இருக்கும். சூப்பராக இருக்கும் டீ. நம்ம வீட்டு டீ ஒரு தடவை குடித்தாங்கன்னா மறுபடியும் நம்ம டீக்காகவே அவங்க நம்மக்கிட்ட வருவாங்க. அந்த அளவுக்கு நம்மளோட டீ சூப்பராக இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம நாட்டு சர்க்கரையை போட ஆரம்பிச்சிடலாம். நாட்டு சர்க்கரை டீ போடுறதுல நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் வந்து நாட்டு சர்க்கரையை எப்போ போடணும், இதில் போடணும் அப்படிங்கிறது தான். நாட்டு சர்க்கரையை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை டீயில் முன்னாடி போட்டுறவே கூடாது. அதாவது இதில் கொதிக்கும் போதோ பால்லையோ அந்த டிகாஷன்லேயோ அங்கே போடவே கூடாது. இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் தான் கடைசியாக கொதித்து முடித்து ஃபில்ட்ரு பண்ணுறோம் பார்த்திங்களா, அப்போ தான் போடணும். ஸோ இப்போ நம்ம வந்து 8 ஸ்பூன் போட்டுக்கணும். ஒரு டம்ளர் டீக்கு 2 ஸ்பூன் தான் அளவு நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போடணும் கம்பேர் தன் ஒயிட் சுகரோட. நான் வந்து 8 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போது 4 டீக்கு 8 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டாச்சு. இப்போது ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா பாயில் ஆகிடுச்சு, ஃபில்டர் பண்ணிக்கலாம். கடைசியாக தான் நாட்டு சர்க்கரையில் தான் அப்புறமா தான் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி போடக்கூடாது. போட்டோம்னா சம்டைம் திரியறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதே மெத்தடு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 100% பாலும் தெரியாது, சர்க்கரை அது கம்மி ஜாஸ்தி ஆகிறது அந்த மாதிரியான எந்த இஷ்யூவும் இருக்காது. சூப்பரான நாட்டு சர்க்கரை டீ நம்ம போட்டுடலாம் ஈஸியாக. ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணியாச்சு. அளவு ஐ திங்க் கரெக்டாக இருக்கணும். 4 டம்ளருக்கு 4 கப்ஸுக்கு கரெக்டாக வரும் பாருங்கள். சுவையான சூப்பரான டீ, நாட்டு சர்க்கரை டீ ரெடி. எப்படி இருக்குது பாருங்கள். டிஃபால்ட்டான நுரை தான் இது. நம்ம எதுவும் ஆர்டிஃபிஷியலாக பண்ண நுரை கிடையாது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். குடித்தோம்னா நல்ல ஒரு திக்காக இருக்கிறது நம்மளுக்கே ஃபீல் ஆகும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும் டீ. எப்படிங்க மெஷர்மெண்ட் நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? 4 டம்ளருக்கு அதே தான், சேம் அளவு தான். நீங்கள் எந்த டம்ளர் எடுக்கிறீங்களோ அதே தான் ஃபைனல் வரலையும் அதிலே தான் எல்லாமே, தண்ணி பால் எல்லாமே. ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக 4 கப் ஆஃப் டீ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சூப்பரான டீ. ஓகே, இப்போ நான் முடிஞ்சதை டீ போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம குடிக்கலாம் எல்லோரும். வாங்க, சியர்ஸ். சூப்பரான டீ. ஓகே, நம்மளோட நாட்டு சர்க்கரை டீ எப்படி சூப்பராக சுவையாக மனமாக திடமாக போடுறதுன்னு இப்போ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்து ஃபர்தராக நம்மளோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி என்ன போடலாங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஞாபகமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.